என்னம்மா பேக்கிங்லாம் ஓவருங்க. நியூஸ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன். நைட் 9 மணிக்கு ட்ரெயின். திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே. சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துக்கியா இல்லையா? எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கும் டேஸ்ட்டுக்கு வச்சிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ட்ரெயின்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி. ரொம்பவே ஹெல்தியான இந்த சப்பாத்தி பண்றதுக்கு முதல்ல வேக வச்ச கொத்துக்கடலைய நல்லா மசிச்சிடுங்க. கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து மசிச்சிடுங்க. இதுல காரத்துக்கு வரமிளகாய் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கைப்பிடி அளவு வெட்டி வச்ச கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துடுங்க. ரொம்ப ட்ரையா இருந்தா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு ஒரு பெரிய உருண்டை எடுத்து பெரிய சப்பாத்தியா பரத்திடுங்க. இந்த சப்பாத்தி மேல இந்த கொத்துக்கடலை கலவையை நல்லா பரத்தி விடுங்க. பரத்திட்டு இப்படி உருட்டி எடுத்துடுங்க. இதை சின்ன சின்னதா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதை கையால தட்டிட்டு ரொம்ப மெதுவா சப்பாத்தி கட்டையால உருட்டி எடுங்க. அவ்வளோதாங்க. பரத்தி எடுத்த சப்பாத்திகளை சூடான கல்லுல போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தா செம டேஸ்டியான ஹெல்தியான கொத்துக்கடலை ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு இந்த மினி சப்பாத்தி.